ஹாய் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 5ஆம் வகுப்பு தமிழ். பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் நடந்த ஆஃபலி எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா, இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு போன வருஷத்தில் நடந்து முடிஞ்சுது. இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமேவும் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்த அரையாண்டு தெருவில் ஃபுல் மார்க் அப்படின்றது எடுத்தலாம். சரிங்களா, இந்த ஆஃபலி எக்ஸாமில் அவங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறதுக்காக போன வருஷம் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா 5ஆம் வகுப்புக்கான எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. சரிங்களா, அதுக்காக தான். இப்போ வாங்க கொஸ்டின் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம பார்த்தலாம். மொத்தம் மார்க் பார்த்திங்க அப்படின்னா 60 மார்க்குக்கு நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா, உங்களுக்கு 1 மார்க் பார்த்திங்க அப்படின்னா 5 1 மார்க் வந்து கேட்டுருவாங்க. ஒவ்வொரு 1 மார்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 5 1 மார்க்கு. சரிங்களா, அடுத்து தொடரில் உள்ள பெயர் சொற்கள் வினைச்சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ கிராமர் டைப். சரிங்களா, அதை எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 5 மார்க்கு. அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ தொடரில் அமைத்து எழுதுக. விதை, சிலப்பம், பேருந்து, உழவு, விளம்பரம். இதை வந்துட்டு ஒரு தொடர் மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 மார்க்கு. அடுத்து பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக. எல்லையில்லா டேஸ். பறவை வருமா இல்லை இந்த பறவை வருமா? பறந்து விரிந்து காட்சி அளிக்கிறது. இதுக்கு வந்துட்டு செகண்ட் தான் ஆன்சர். மலையை நோக்கி சத்தமிட்டதும் டேஸ் கேட்டது. எதிரொலி. எதிரொலி எந்த எதிரொலி வரும் அப்படின்றது குண்டிலியா சிறப்புலியான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து தேயிலை சேர்த்து கொதிக்க வைத்த தேநீர். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான். சரிங்களா, இங்கே இனிப்பான வெல்லம் வாங்கினேன். ஸோ செகண்டு. குளக்கரையில் டேஸ் தவளை. செகண்டு. சரியான சொல்லால் நிரப்புக. இதுக்கு வந்து அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கு கொடுக்குறாங்க. அதாவது கண்ணன் கடைக்கு சென்றான். அங்கு அவன் நண்பனின் தங்கை மதியை பார்த்தான். அடுத்து அவள் கண்ணனை பார்த்து அண்ணா நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். அவர்கள் இருவரும் கடையில் பொருட்கள் வாங்கி கொண்டு நடந்தனர். அப்போது கிளி ஒன்று பறந்து வந்தது. அது கண்ணனின் தோளில் அமர்ந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேலே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வந்துட்டு கரெக்டான இந்த ஆன்சரை ஃபில்அப் பண்ணணும். பத்திக்கு பொருத்தமான இணை சொல்லை எடுத்து எழுதுக. அல்லது, ஆனால், மட்டும், ஆகவே, எனில். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாம்பிள் பார்த்தோம். ஸோ அதே டைப்பில் தான் இந்த இதுமேவும். இதுக்கு ஒரு 5 மார்க்கு. தொடர்களை வரிசைப்படுத்தி எண் குறியீடு இடுக. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் ஷீட்ஸ் ஃபுல்லாமேவும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அவங்க அங்கே எல்லாம் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, அடுத்து மாமதுரையில் மாபெரும் பொருட்காட்சிக்கான வாரீர் வாரீர். இடம் தமுக்கும் மைதானம். சரிங்களா, இது வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீழே வந்துட்டு ஒரு 5 கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த 5 கேள்விக்கும் கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த பத்தியிலிருந்து எடுத்து. அடுத்து பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியீடு எழுதுக. சரிங்களா, இதை வந்துட்டு நம்ம வாசி பார்த்துட்டு எந்த இடத்துல புள்ளி வைக்கணும் கம்மா வைக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு வச்சோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்கு. நிகழ்ச்சி நிலவரப்படி விடை எழுதுக. சரிங்களா, இது ஃபுல்லாமே பார்த்துட்டு அதுக்கு கீழே என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து இரட்டை கிளவி அடுக்கு தொடர் சொற்களை எடுத்தது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒர்க் ஷீட்டில் வந்துட்டு இப்போ ஃபில் பண்ணியிருப்போம். அந்த ஒர்க் ஷீட்டில் இருக்கிற ஆன்சர் எடுத்து அப்படியே இதில் எழுதினாலும் போதுமானது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடிதம். சரிங்களா, யாருக்கு கடிதம் எழுதுகிறோம் அப்படின்னா கலை திருவிழாவில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்று நீங்கள் பரிசு பெறவிருக்கும் விழாவிற்கு உங்கள் நண்பனை அழைத்து கடிதம் எழுதுக. சரிங்களா, நம்ம நண்பனுக்கு வந்துட்டு நம்ம கடிதம் எழுதுறது. சரிங்களா, இதை ஃபுல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியானது தான். ஸோ உங்களுடைய பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் கொடுக்குறதுனால அவங்களோட ஆஃபலி எக்ஸாமில் ஃபுல் மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.